ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, வேண்டியவர் வேண்டாதவர் என பாரபட்சம் பார்க்காமல் அனைவரிடமும் நல் எண்ணத்துடன் பழகும் உனக்கு வேதனைகள் தொடர்கிறதா? அப்படி என்றால் தவறு உன்கிட்ட தான் இருக்கு. எல்லோரிடமும் சமமாக பழகு, அன்பாக பேசு, தவறில்லை. ஆனால் எவரையும் நம்பாதே என்று பல முறை சொன்னேன், கேட்டாயா? இன்னும் நீ சின்னஞ்சிறு பிள்ளையாக இருக்கிறாய். உனக்கு நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று பகுத்தறிய தெரிய வேண்டும். எல்லோரையும் உன் போல் நல்லவர்கள் என்றெண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் உன் மனதில் மறைத்து வைத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் பிறரிடம் உளறி கொட்டி விடுகிறாய். இது பலரின் கண் திருஷ்டியை உனக்கு தருகிறது. இதுதான் உன் கடமைகளை சரிவர செய்ய முடியாமல் உடம்பு வலி, பணவரவு தடை என்று பலவித துன்பத்தை கொடுக்கிறது. இதை முதலில் நிறுத்து, பின்பு பார், உன் வாழ்வு மாறும். வாழ்க்கை மிகச் சிறியது. அன்பை அதிகமாகவும், கோபத்தை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள். வாழ்க்கை பின்பு உனக்கு இனிக்கும். நல்லவர் நட்பை விட சிறந்த துணை வேறில்லை. நேர்மையாக நடப்பதை காட்டிலும் சிறந்த வழிபாடு இந்த உலகில் வேறெதுவும் இல்லை. இன்று உன் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக அமையும்படி உன் இல்லமே, உன் குடும்பமே சந்தோஷப்படும்படி ஒரு நிகழ்வு நடக்கும். அது உன் வாழ்வையே மாற்றும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.